வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 27ஆம் வந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவங்களுடைய ஸ்க்ரீனை நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணோம்னா நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த 3 டிஜிட் நம்பரில் -2 ஃபார்முலாவை போட சொல்லியிருந்தோம். எனது கணிப்பில் வேறு நம்பர் நான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் -2 ஃபார்முலா இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9 அவங்க கொடுத்தது, ஆனால் ரிசல்ட்டு 7. 9 - 2 = 7. சரிங்களா? பி போர்டு 2 கொடுத்தாங்க, 2 - 2 = 0 ரிசல்ட்டு. சி போர்டு மட்டும் டைரெக்டாக வச்சுட்டாங்க. நம்ம 3 டிஜிட்டில் தான் -2 போட்டு பார்க்கணும் என்றைக்குமே. அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா விட்டுறாதீங்க. 2 டிஜிட்டு 2 போர்டு, ஏதாவது 2 போர்டு -2 போட்டோம்னா நமக்கு கரெக்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஏபி -2 போட்டு ஏபி ட்ரை பண்ணுறவங்க அப்படி பண்ணலாம். ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் மாற்றுவாங்க. அதாவது இன்றைக்கி சி போர்டை டைரெக்டாக வச்ச மாதிரி நாளைக்கு ஒரு போர்டு டைரெக்டாக வைக்கலாம், இல்லாட்டி ஒரு போர்டு சைடில் வைக்கலாம். அப்படி பண்ணுவாங்க. நம்ம ஃபார்முலா என்ன எடுக்கணும்னா ஏபி 2 எடுத்துகிட்டு 2லேயுமே -2 -2 இது ரெகுலராக போடணும். அதே மாதிரி ஏசி 2 போர்டு எடுத்துக்கிட்டு -2 -2 ரெகுலராக போடணும். ஆனால் ஏதாவது ஒன்று தான் போடணும் ஒரு நாளைக்கு. நம்ம என்றைக்குமே சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு தான். அதுக்கு மேலே போடவே கூடாது. நம்மளுடைய செலவு 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட்டு சரியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிற அன்றைக்கி நம்ம டிக்கெட் போட்டிருக்க முடியும். இல்லை ஒரு நாள் 500 ரூபாய்க்கு போடுறோம், அடுத்த நாள் 700 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னு போட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிற அன்னைக்கு டிக்கெட் எடுக்காமல் விட்ருவோம். அதனால தான் சொல்ல வரேன், ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டு 50 ரூபாய்க்கு மேலே போடாதீங்க. அடுத்து பிசி, ஏசி எடுத்த மாதிரி பிசி ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. -2 போட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் 2 8 4 2 8 4. இங்கே 7 வச்சுருக்காங்க. 2 ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே -2 போட வாய்ப்பு இருக்குது. இங்கே -2 போட வாய்ப்பு இருக்குது. அப்போ 6 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே 3 இருக்கணும். இங்கே 2 263 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா -284 -2 இங்கே 2, இங்கே 6, இங்கே 0 62 வர வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு போர்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு இருக்கும்போது இங்கே 2 கரெக்டாக உட்காரணும். 6 2 262 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இங்கே 9 - 7 2 அந்த இடத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதே மாதிரி கால்குலேஷன் எடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. 2 8 4 இந்த 2 8 4 2 8 4ல் -2 -2 -2 0 6 2 ஒன்று ஏபி இப்படி எடுக்கணும். அப்படின்னா பிசி இப்படி எடுக்கணும். அப்படின்னா ஏசி இப்படி எடுக்கணும். அப்படி தான் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த போர்டு நமக்கு கரெக்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொரு தகவல். இன்றைக்கி 27ஆம் இவங்க கொடுத்த நம்பர் 6701. அதில் ஏவும் பியும் டைரெக்டாக உட்காந்துடுச்சு. சரிங்களா? ஏதாவது 2 போர்டு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் மாறியும் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இவங்க நாளைக்குரியதுக்கு இன்னும் கொடுக்கல. 28ஆம் இன்னும் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நின்றுங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.